சென்னை டு மும்பை எப்படி போகலாம், எத்தனை நாளைக்கு, மினிமம் பட்ஜெட் எவ்வளோ ஆகும், இந்த வீடியோல எல்லாமே சொல்றேன். மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க, இல்லைனா சேவ் பண்ணிக்கோங்க. முதல்ல எப்படி மும்பை ரீச் ஆகலாம்னு பார்க்கலாம். சென்னையில இருந்து மும்பைல இருக்க சத்ரபா சிவாஜி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்க புக் பண்ணணும். இதுக்கான காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் கிட்ட, கிட்டத்தட்ட 23 ஹவர் ஜர்னி. இல்ல உங்ககிட்ட காசு அதிகமா இருந்ததுன்னா நீங்க ஃபிளைட்ல கூட போகலாம். ரெண்டாவது ஸ்டே பொறுத்த வரைக்கும் சோலோ பேக் பேக்கர் ஹாஸ்டல் நிறையவே இருக்கு. ஒரு 500 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வரும். எனக்கு தெரிஞ்ச பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹாஸ்டல் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இல்ல நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போனீங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் 1500 இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, இப்போ எப்படி சுத்தி பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா அங்க பஸ்ஸஸும் அவைலபிளா இருக்கு, டுக் அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு பேரம் பேச தெரிஞ்சா நீங்க சமாளிச்சுக்கலாம், இல்லனா கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி ஈஸியா சுத்தி பார்க்கலாம்னு சொல்றேன். வெளியவே நிறைய ஏஜென்சிலாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு 250 கொடுத்தீங்கன்னா உங்களை ஒரு நாளைக்கு மும்பைல இருக்க நிறைய இடத்த சுத்தி காமிப்பாங்க. கூட ஒரு எக்ஸ்ட்ரா காசும் கேட்பாங்க. அது ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்கு நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம், அது உங்க இஷ்டம். ரெண்டாவது நீங்க தனியாவும் போய் சுத்தி பார்க்கலாம். காமனா இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே நான் இப்ப சொல்றேன். முதல்ல கேட்வே ஆஃப் இந்தியா, அப்படியே பக்கத்துல இருக்க தாஜ் ஹோட்டல், அப்படியே அது பக்கத்துல இருக்க மெரின் டிரைவ். நைட் டைம்ல சத்ரபா சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப அருமையா இருக்கும். போட்டிங்ல பெரிய ரைட் இருக்கு. இப்ப நான் சொல்ற இடம் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். தாராவியை விசிட் பண்ணி பாருங்க, இன்னும் வேற லெவல்ல இருக்கும். இன்னும் டைம் இருந்ததுன்னா பூனே அப்படியே பக்கத்துல இருக்க திரிம்பகேஸ்வரர் டெம்பிள்லாம் போயிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இல்ல யாருக்காவது தேவைப்பட்டா அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. ஆல் இந்தியா சீரிஸை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.